Hi, welcome to my channel Learn Operations Research. இன்னைக்கு நம்ம linear programming problemல duality என்ற டாபிக் பார்க்க போறோம். Duality அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் linear programming problemல உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல இருக்க டேட்டாஸை மட்டும் ரீரைட் பண்ணி இதோட dual நம்ம எழுத போறோம். கொடுத்திருக்க क्वेश्चனை வந்து primal ஆகவும் நம்ம எழுத போற ரீரைட் பண்ணி எழுத போற ப்ராப்ளம் வந்து dual அப்படினு நேம் பண்றாங்க. இப்போ இதுல இருக்க क्वेश्चन பாத்தீங்கன்னா maximize z is equal to 5x1 plus 3x2 subject to the constraint 3x1 plus 5x2 less than or equal to 15, 5x1 plus 2x2 less than or equal to 10, x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. எப்பவுமே ஒரு ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி LPP பொறுத்த வரைக்கும் அதை வந்து அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதுவோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா இந்த இன்இக்வாலிட்டிஸ் ரெண்டையும் ஈக்குவல் டுவா சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஈக்குவல் டுவா சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே உங்களுக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அதனால நம்ம ரெண்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1 S2 அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரடியூஸ் த ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1 greater than or equal to 0 and S2 greater than or equal to 0 in the above constraints and அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா 3x1 plus 5x2 plus S1 equal to 15. நீங்கள் எடுத்திருக்கிற first S1 வேரியபிளை வந்து first constraint கூடயும் second constraint 5x1 plus 2x2 plus S2 equal to 10. Second S2 variable slack variable வந்து second constraint ஓடையும் சேர்த்து நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம objective function இந்த maximize z is equal to 5x1 plus 3x2 இருக்கு இல்லையா அதை நம்ம modify பண்ணி எழுதுவோம். எப்படி எழுதுவோம்னா maximize z is equal to 5x1 plus 3x2 plus உங்களோட slack variableோட cost வந்து நீங்க 0வா consider பண்ணுவீங்க. 0s1 plus 0s2 where your x1, x2, s1, s2 எல்லா வேரியபிள்ஸும் greater than or equal to 0வா இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளோட given ப்ராப்ளமோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ அடுத்து இதோட டியூவல் நம்ம எழுத போகிறோம். இப்போ எப்படி இங்கே x1, x2 அந்த மாதிரி டெசிஷன் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்க ப்ரைமல் ப்ராப்ளம் இருக்குதோ அதே போல் நம்மளோட டியூவல் ப்ராப்ளம்க்கும் நம்மளுக்கு எத்தனை டெசிஷன் வேரியபிள் வேணும் அப்படின்றது தெரியணும். அதை எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை கன்ஸ்ட்ரெயின் இருக்குன்னு பாருங்கள். இங்கே உங்களுக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. அப்போ நீங்கள் டியூவல் ப்ராப்ளம்க்கும் வந்து ரெண்டு வேரியபிள் எடுக்க போகிறீங்க. ஸோ லெட் W1, W2 ஒரு சேஞ்ச் தெரியணும் அப்படின்றதுக்காக டியூவல் ப்ராப்ளமோட டெசிஷன் வேரியபிளை நம்ம Wன்னு டினோட் பண்ணுறோம். let W1 and W2 be the decision variable for the dual. இப்போ நம்ம அடுத்து எழுத போகிறது இதோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா கொஷனில் மேக்ஸிமைஸ் ஜெட்னு இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட டியூவல் ப்ராப்ளமில் மினிமைஸ் ஜெட் ஸ்டார்னு எழுதணும். மாற்றி ரீரைட் பண்ணும். மேக்ஸிமம்னு இருந்ததுன்னா மினிமம்னு மாற்றணும். அதுக்கப்புறம் இதோட காஸ்ட் எல்லாம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸோட ரைட் ஹேண்ட் சைட் நம்பர்ஸையும் இந்த டெசிஷன் வேரியபிள்ஸோட ப்ராடக்டை எழுத போகிறோம். அதாவது 15W1 ப்ளஸ் 10W2 இப்படி நம்ம இதோட டெசிஷன் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதணும். டியூவல் ப்ராப்ளமோட கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அலாங் த காலம் வைஸ். இப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. செகண்ட் கன்ஸ்ட்ரெயினில் x1ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் வச்சு உங்களோட டெசிஷன் வேரியபிள்ஸோடு சேர்த்து நம்ம இதோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினை எழுத போகிறோம். காலம் வைஸ் நம்ம 3W1 plus 5W2 and then உங்களுக்கு கொஷனில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் இருக்குது. நீங்கள் டியூவல் ப்ராப்ளமில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சைனாக மாற்றி எழுத போகிறீங்க. மோரோவர் மினிமம் ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்களோட கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்க போகும். இங்கே ஒரு நம்பர் வேணும் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட் நம்பர். அது எதுலேருந்து எடுக்க போகிறோன்னா இந்த டெசிஷன் வேரியபிள்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் பாருங்கள் x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 5. So you are going to write 5 here and then அடுத்த constraint பார்த்தீங்கன்னா x2 ஓட coefficients பாருங்க. அது ரெண்டையும் எடுத்து column wise 5w1 plus 2w2
greater than or equal to அடுத்த objective functionல உங்களோட x2 ஓட coefficient 3. So you will write 3 here. அதுக்கப்புறம் இந்த S1க்கு வந்து நம்ம W1 greater than or equal to 0 and then கீழே second constraintல S2 ஓட coefficient 1 அதனால உங்களுக்கு W2 greater than or equal to அதோட cost பாருங்க 0. So இதுதான் உங்களோட constraints. So ஒரு dual problem பார்த்தீங்கன்னா minimize z star equal to 15W1 plus 10W2 3W1 plus 5W2 greater than or equal to 5 5W1 plus 2W2 greater than or equal to 3 இது ரெண்டும் constraint W1 greater than or equal to 0 and W2 greater than or equal to 0 னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு dual ப்ராப்ளமை ஃபார்முலேட் பண்ணுவோம். இப்போ இதே இது சப்போஸ் உங்களோட ப்ராப்ளமில் வந்து மினிமைஸ் z இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துடலாம். இதுலேயே minimize z is equal to 4x1 plus 6x2 plus 18x3 இருக்கு. Subject to the constraint x1 plus 3x2 greater than or equal to 3. x2 plus 2x3 greater than or equal to 5, x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0 and x3 greater than or equal to 0. First step என்ன பார்த்தீங்கன்னா ஒரு dual problem எழுதுறதுக்கு first நம்ம கொடுத்திருக்கிற LPP-யை வந்து standard formல மாற்றி எழுதணும். Standard formன்னு பார்த்தீங்கன்னா இங்கே minimize z is equal to 4x1 plus 6x2 plus 18x3 நான் இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னா சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன் உங்களோட இன்இக்வாலிட்டி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. ஸோ நான் ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட காஸ்ட்டை வந்து நம்ம வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இங்கே நம்ம மாடிஃபைடு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரெயின்ஸை மாடிஃபை பண்ணி எழுதலாம். x1 plus 3x2 minus s1 equal to 3 x2 plus 2x3 minus s2 equal to 5. உங்களோட வேரியபிள்ஸ் x1 x2 s1 s2 எல்லாமே greater than or equal to 0. இங்கே உங்களோட s1 s2 என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் வேரியபிள். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இதோட டியூவல் நம்ம எழுத போகிறோம். ஸோ எத்தனை வேரியபிள் இதில் வேணும்? இங்கே எனக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு வேரியபிள் தான் எடுக்க போகிறேன். லெட் W1 and W2 be the decision variables for my dual problem, for the dual. அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபைடு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? மினிமம் zன்னு இருக்குது. ஸோ நான் என்ன எழுதுவேன்? டியூவலுக்கு வந்து மேக்ஸிமம் z ஸ்டார் ஈக்குவல் டு இதோட காஸ்ட் எல்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸோட ரைட் ஹேண்ட் சைட். ஸோ 3W1 plus 5W2 இதுதான் என்னோட டியூவலோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின் எழுதும் போது x1 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுப்போம். இப்போ இந்த இக்குவேஷனில் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இந்த இக்குவேஷனில் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்? ஒன்லி W1 மட்டும்தான் எழுதும் இல்லையா? x1 ஓட கோஎஃபிஷியன்ட் W1. ஸோ அந்த W1 என்னோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்க 4 அண்ட் தென் மேக்ஸிமம் ப்ராப்ளமுக்கு எப்போவுமே கன்ஸ்ட்ரெயின் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும். அதுக்கப்புறம் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 3W1 plus W2 less than or equal to என்னோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 6 அதனால் இங்கே 6 போட்டுக்கலாம். தேர்டாக இங்கே உங்களுக்கு x3யும் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x3 இல்லை. ஸோ W1 வராது. செகண்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு 2x3ன்னு இருக்கனால நீங்கள் என்ன எழுதலான்னா 2W2 less than or equal to இங்கே x3 ஓட கோஎஃபிஷியன்ட் 18ன்னு இருக்குது. ஸோ அது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 3 கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் s1ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன எழுதலான்னா மைனஸ் W1 less than or equal to 0 and then minus W2 உங்களோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயினில் இருக்க S2னால minus W2 less than or equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இப்போ இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீரைட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து greater than or equal to 0ஆக மாறிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா W1 less than or equal to 4, 3W1 plus W2 less than or equal to 6,
2w2 less than or equal to 18. இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம். த்ரூ அவுட்டாக 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா w2 less than or equal to 9 மாறிடும். இந்த ரெண்டுலையும் மைனஸ் சைனை ரீரைட் பண்ணி எழுதும்போது w1 greater than or equal to 0 and w2 greater than or equal to 0. இதெல்லாம் நம்மளோட subject to the constraint. ஸோ இந்த மாதிரி நம்மளோட dual ப்ராப்ளமை நம்ம ஃபார்முலேட் பண்ணுவோம். Thank you for watching my channel. If you like the video, click the like button, and then if you like it, share with your friends. Click the bell button to get the notification whenever I post a new video. Thank you.